நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேன்னு சொல்றேன், உனக்கு கேட்கலையா? கேக்குது கேக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்றேன்ல. எங்கப்பா வேலைக்கு போறியா? இல்ல, வேலை தேடி. அதான் 3 வருஷமா வேலை தேடிட்டு இருக்க, ஒன்னும் உருட்ட பாடு இல்ல. இந்த 3 வருஷமா தானே எனக்கு வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்த வேலையில சம்பளத்தை உங்ககிட்ட தானே மொத்த காசையும் கொடுத்தேன். எது அந்த 7000-மா? அதுதாம்மா என் முழு சம்பளம். அதை எனக்குன்னு எடுத்துக்காம மொத்தமா உன்கிட்ட தானே கொடுத்தேன். அத கொடுத்துக்கிட்டு தாண்டா இப்ப 3 வருஷமா உட்காந்து தின்னுட்டு இருக்க தண்டத்துக்கு. இந்த வாட்டி கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். நான் கிளம்புறேன். அத கிடைச்சிருன்னு சொல்றேல, ஏன் நிக்கிற? கிளம்ப வேண்டியதானே? கொஞ்சம் காசு வேணும். அதான பார்த்தேன். இந்தா. இது பத்தாதுமா, 200 ரூபா வேணும். அவ்வளவு எதுக்குடா உனக்கு? இங்க முசிறியில ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை விட்டா கரூர்ல ஒண்ணு இருக்கு. இங்கே நீ ஒண்ணு கிழிச்ச பாடில்ல, இதுல அவ்வளவு தூரம் போய் நீ என்னத்தை கிழிக்க போற? அதுக்கு பஸ் காசு நான் தான் அழுவணும். ஒழுங்கா இங்க இருக்க வேலையை முதல்ல பாரு. அந்த கம்பெனில 2 ரவுண்ட் முடிச்சிட்டோம்மா, மீதி ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா டைரக்ட் இன்டர்வியூ தான். நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம்னா என்ன 40,000 கொடுப்பாங்களா? இல்ல, அங்க உன் தம்பி 50,000 சம்பாதிக்கிறான். உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு, அதுக்கு 2 வாழ்க்கையே செட்டில். நீதாண்டா மூத்த பையன், 27 வயசு ஆகுது. இன்னும் என்கிட்ட 100க்கு 200க்கு வந்து நிக்கிற. ஒழுங்கா இங்க இருக்க வேலையை பாக்குறேன்னா பாரு, இல்லையா உங்க அப்பா நாட்ட மூளையில கடை. கட்டட கடமைக்கு உங்க அப்பனுக்கு சோத்த போடுற மாதிரி பெத்த கடமைக்கு உனக்கு சோத்த போட்டு தொலைற. கிளம்புடா முதல்ல. உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு தம்பி, சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க என்ன மாதிரி சேலரி எதிர்பார்க்குறீங்க? சார் எனக்கு ஒரு 20,000 எதிர்பார்க்குறேன். 20,000 வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம தர முடியாது, ஃபியூச்சரில் பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்ம போக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வந்து நான் வந்து ஒரு 15,000 இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சார் என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் எனக்கு இப்போ 15,000லாம் பத்தாது. சரி பண்ணிக்கலாம், நம்ம ஜஸ்ட் நீங்கள் 1-2 மந்த் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைமிங்லாம் என்ன மாதிரி? டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 9 o'clock வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் வந்து 1 hour ரெஸ்ட் எடுத்துங்க. ஈவினிங் வந்து 8 o'clockலாம் வீட்டுக்கு போய்க்கலாம். ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கு நமக்கு அதிகமாக இருக்காது. ஏன்னா நம்ம பேக்கரி ஜாப் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இந்த கூட அவங்க கூட வந்து இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறது, பேங்க் வர செலவு பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்க. மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே தேங்க்யூ. உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணியிருந்தோம்ல, வராமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இப்போ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, சார் 4 மணிக்கு கிளம்பிடுவாரு, அப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 hours வந்துடும். வாங்க, வந்துட்டு கால் பண்ணுங்க. சார் நீங்கள் சொன்ன ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். எங்கங்க சார் வரணும்? வந்துட்டீங்களா? உள்ள ஒரு 4 கிலோமீட்டர் வரணும், நான் லொக்கேஷன் அனுப்பிடுறேன், வந்துடுங்க. ப்ரோ நான் பஸ்ஸில் தான் வந்தேன், என்கிட்ட 2 wheeler இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ரேப்பிடாக புக் பண்ணுங்க, 30 rupees தான் வரும், உள்ளே வந்துடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், சார் இன்னும் 1 hour கிளம்பிடுவார். ஓகே ப்ரோ, நான் வந்துடுறேன்.
ரேபிடோ புக் பண்ணியிருந்தீங்களா? ப்ரோ ஆமாங்க ப்ரோ. எங்கே இருக்கீங்க? அமௌண்ட் எவ்வளோண்ணா கட்டுது? ப்ரோ 30 ரூபா கிடச்சுங்க ப்ரோ. அண்ணா ஒரு 20 ரூபா சேர்த்து வரும்ண்ணா. ப்ரோ அதுலேயே 30 ரூபா தான் காட்டுச்சு. நான் இந்த ஏரியாவில் ரைடும் விடுவாது ஒன்றும் விடுவாதுண்ணா. ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா வரேன், இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க. Hello sir, myself Krishna. I have pursued MSc Visual Communication in Chennai, Loyola University. I was quite interested in graphic designs. I used to design many designs. So kindly consider my resume, sir. ஓகே ஃபைன் கிருஷ்ணா, எவ்ரி திங் லுக்ஸ் குட். அண்ட் உங்கள் ப்ரொஃபைலும் ஸ்கில்ஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எங்கள் ஜாப் ரெக்யூர்மெண்ட்டுக்கும் மேட்சாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் எம்டி வராரு, நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஹலோ சொல்லு. மா, காசு ஒரு 100 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விடுறியா? கொடுத்த காசு என்னடா பண்ண? அதான் காலையில சொன்னேன்லம்மா, முசிறி இன்டர்வியூ போயிட்டு கரூர் இன்டர்வியூ வருவேன்னு. செலவாயிடுச்சு. என்ன காலையில நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவ்வளவு தூரம் போயிருக்க, என்ன வேலை கிடைச்சிருச்சா? கண்டிப்பா கிடைச்சிரும், கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. டேய், நீ வேலைக்கு வேணும்னா உன்னை கூப்பிடுறங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்கடா, உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னாவே உனக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். எங்க என் பேச்ச கேட்கற? என் பேச்ச கேட்டாதான்டா நீ உருப்பிடுவ. எப்படி இருப்பேன் இல்ல தெரியாம கேக்குற, எப்படி இருப்பேன்னு சொல்ல. சொல்றது கேட்கதா இல்லையாடா? ஹலோ, கேட்கறதே இல்ல, போன வச்சுட்டேன். தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழிது கொஞ்சம் கண்ணீர். நானும் வணங்கும் தெய்வம் எங்கே? தெய்வம் எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழிது கொஞ்சம் கண்ணீர். அடுத்தவன் வாங்கண்ணே, டீயா காஃபியா? பார்ப்பதும் காதல்தான். நாங்க இருக்கு. இனி இவன் நெஞ்சில் இல்லை பாரம். ஹோ, தனக்காக வாழ்வதா வாழ்க்கை? விழீரம் மாற்று தந்த போக்கை இவன் பாவம் கங்கையில் சேர. என்னாலும் வணங்கும் தெய்வம் எங்கு இருக்கிறது? ஓ, தெய்வம் வாழ்வது எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழிது கொஞ்சம் கண்ணீர்.
டேய் கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, டேய் என்னடா கிருஷ்ணா? டேய் நீ எங்கடா இங்க வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை? டேய் என்னடா ஆச்சு? டேய் கிருஷ்ணா, டேய் சொல்லுடா, ஒன்னாதான்டா. ஏன்டா அழுகுற? புரியல. டேய் நீ எங்கடா இங்க? இன்டர்வியூ வந்து இன்டர்வியூக்கா? இங்க எங்க வந்த? காந்தி கிராமம். காந்தி கிராமமா? டேய் அது எங்க இருக்கு? நீ உளுந்தட எங்க இருக்கு? போறப்ப ரேபிடோ போட்டு போகணும், திரும்ப வர்றது கையில காசு இல்ல, போன சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வழி தெரியாம கால் போற போக்கில நான் பாட்டு நடந்து போயிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு 100 ரூபாயோட மதிப்பு என்ன. அப்பதான் நீ வந்த. டேய் உன்கிட்ட நான் காலேஜ் படிக்கும் போது சொல்லிட்டு இருக்கேன், மிச்சம் பண்ணுடா மிச்சம் பண்ணுடான்னு. ஆனா நீ உன் கையில காசு இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ண. அண்ணா ஒரு பிளேட் வடை கொடுங்கண்ணா. டேய் இது நம்ம கையில இருக்குன்னு சொல்லி அலட்சியப்படுத்தணும்னா வச்சுக்க, இது பின்னாடி ஒரு நாள் நாய் மாதிரி ஓட வேண்டியது இருக்கும். புரியுதா? செலவு பண்ண, ஆனா தப்பு இல்லை. ஆனா உனக்குன்னு சொல்லி சேஃப்டிக்கு அமௌண்ட் எடுத்து வச்சு செலவு பண்ண. புரியுதா? எனக்கு நான் சேஃப்டிக்கு எடுத்து வச்சது தான் இப்போ உனக்கு யூஸ் ஆகுது. புரியுது? வடை சாப்பிடு. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வர? காசு கேட்டேன்னு காசு போட்டு விட்டேன், வந்துச்சா வரலையான்னு கூட எதுவுமே சொல்லல. பேசிட்டு இருக்கும் போதே போன நீ பாட்டு கட் பண்ற. காசு போட்டு விட்டியா? ஆமா 300 ரூபா போட்டு விட்டேன். சார்ஜ் இல்லாம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? அப்புறம் எப்பறா காசு எடுத்த? எப்படி வீட்டுக்கு வந்த? டேய் உன்னதான் பக்கத்து கடையில சார்ஜ் போட்டு ஜிபே பண்ணிட்டு காசை கையில் எடுத்துட்டு வந்தேன். எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இரு. இந்த போனை முதல்ல வைடா, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த ரோசத்துக்கு மட்டும் குறைச்சல்ல. ஹலோ. ஹலோ. சார் உங்கள் ப்ரொஃபைல் எம்டி பார்த்துட்டாரு, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் பேக்கேஜை ஒரு 30K ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். போக போக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். 9 o'clock நாளைக்கு ஷார்ப்பாக வந்துடுங்க. ஹலோ சார், நாளைக்கு 9 o'clock ஆஃபீஸ் வந்துடுறீங்களா? ஷியோர் சார், கண்டிப்பாக வந்துடுறேன். ஓகே சார். தேங்க்யூ. இருடா ஒரு 5 நிமிஷம், இப்போதான் இட்லி ஊத்திட்டு வந்திருக்கேன். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும். இங்க லோக்கல்லையா? கரூர். என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேல. நாளைக்கு காலையில மாமா வீட்டுக்கு போறேன். காலையில சமைச்சு வச்சுட்டு தான் போறேன். டிஃபன் எடுத்துட்டு போயிரு. நீ போட்டுவிட்ட காசு மிச்சம் இருக்கா? மொத்தமா செலவு பண்ணிட்டியா? இருக்கு. எதுக்கு இதை வச்சுக்க? செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினா அப்புறம் இப்படி தான் கஷ்டப்படணும்.